அன்பார்ந்த ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். இன்று கன்னியாகுமரி கடற்கரையில் கலைநயமிக்க திருப்பதி கோவிலை பற்றி நாம் பார்க்க போகிறோம். முக்கடலும் ஒன்றா சேர்ற கன்னியாகுமரியில் ரொம்ப பெருமையாகவும் பெருசாகவும் கம்பீரமாகவும் நின்றுக்கிட்டு இருக்கிற விவேகானந்தர் பாறையும் திருவள்ளுவர் சிலையும் அடுத்து காந்தி மண்டபமும் இருக்குது. அதுக்கு அடுத்தா போல் கன்னியாகுமரி கடற்கரையில் மற்றொரு பிரம்மாண்டம் தாங்க இந்த திருப்பதி கோவில். இதுக்காக கடற்கரையில் பல ஏக்கர் நிலத்தை வாங்கியிருக்கு திருப்பதி தேவஸ்தானம். அதே திருப்பதி தேவஸ்தானம் பல கோடிகளை செலவழித்து இங்கே கோவில் கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆந்திர மாநிலத்தில் இருக்கிற வெங்கடாஜலபதி கோவில் போலவே அதே மாடலில் கட்டிக்கிட்டு இருக்காங்க. கோவில் முகப்பில் அழகான நுழைவாயில் நம்மளை வரவேற்குது. உள்ளே நடந்து செல்லும் போது வாகனங்கள் போகிறதுக்கும் நல்ல ரோடு வசதி செஞ்சுருக்காங்க. ரோடே அழகான வண்ணமயமான கற்களை கொண்டு ரொம்ப அழகாக போட்டிருக்காங்க. ரோட்டோரம் நிற்கும் மின் கம்பங்களில் சங்கு சக்கர திருநாமம் வச்சு அழகாக நல்லா அமைச்சிருக்காங்க. கோவில் மேலுள்ள விமான கோபுரமும் அந்த திருப்பதி கோவிலில் இருக்கிற மாதிரியே வடிவமைச்சிருக்காங்க. முன்வாசலில் அகலமான படிக்கட்டின் வழியாக ஏறி மேலே வர்றோம். மேலே அழகா அற்புதமான கோவில், ஜில்லென்று வீசுகிற அந்த கடற்கரை காற்று, அதையும் மீறி வரும் அந்த தெய்வீக பாட்டு எல்லாமே அந்த பார்க்கடலில் படுத்திருக்கிற நாராயணனே நமது கன்னியாகுமரி கடலுக்கு வந்துவிட்ட மாதிரியான ஒரு உணர்வு ஏற்படுது. உள்ளே அதே போல் அந்த திருப்பதியில் இருக்கிற மாதிரியே அதே அசல் திருப்பதி வெங்கடாஜலபதியோட திருவுருவம் கண்டு பக்தியா மெய்மறந்து கும்பிடுறோம். பக்கத்திலேயே அலமேலுமங்கா அம்மாளுக்கும் ஒரு தனி கோவில் கட்டியிருக்காங்க. கோவிலை சுற்றி வலம் வர்றப்போ கோவில் சுவர் அருகே வரை வந்து செல்லும் கடலின் ஆர்ப்பரிப்பு, இங்கிருந்தே எதிரில் தெரியும் திருவள்ளுவர் சிலையும் விவேகானந்தர் பாறையும் நம்மை ஒரு சுகமான அனுபவத்தில் ஆழ்த்துச்சு. இவ்வளவு செலவு செஞ்சு ஏன் இங்கே கோவிலை கட்டுறாங்கன்னு கேட்டப்போ, வருங்காலத்தில் அங்கே ஆந்திராவுக்கு திருப்பதிக்கு வரும் பக்தர்கள் கூட்டத்தை பிரித்து கட்டுப்படுத்துவதற்குத்தான் செய்கிறதா சொல்கிறாங்க. லட்டு கூட திருப்பதியிலேருந்து இங்கு வாகனம் மூலமாக வரதாகவும் சொல்கிறாங்க. இப்படி உருவாகிக்கிட்டு இருக்கிற இந்த புதிய திருப்பதி கோவில் கட்டி முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் நாங்கள் எல்லாம் இங்கே வருவோம்னு சொல்லி இங்கிருந்து கிளம்புகிறோம். ஹரிஹோம் நமோ நாராயணா.